வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்ட்டை உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லையோ இல்லை ரிலேட்டிவ் மொபைல்லையோ இல்லை கம்ப்யூட்டர் சென்டர்லையோ லாக்இன் பண்ணிவிட்டு அதை மறந்த மாதிரி லாக் அவுட் பண்ணாமல் வந்திருப்பீங்க. அதை எப்படி நம்ம மொபைல்லையே லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்வான்டான தேவையான வெப்சைட் இல்லை அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் பண்ணதை எப்படி நான் லாக் அவுட் பண்ணணும், எனக்கு தேவையில்லாத மெசேஜ்லாம் என் ஜிமெயிலுக்கு வந்துகிட்டே இருக்குது, அதை எப்படி லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அதில் உங்கள் ஜிமெயில் ஐடியில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். இந்த இதில் வந்து நோ செக்யூர் அக்கௌண்ட் இருக்கும். அப்புறம் எஸ் இட் வாஸ் மீன் இருக்கும். எஸ் இட் வாஸ் மீன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல யூஸ் பண்ணுங்கிற அர்த்தம். பட் என் ஃப்ரெண்டு மொபைலில் இது யூஸ் ஆகக்கூடாது, கம்ப்யூட்டர் சென்டர்லையும் எங்கேயும் யூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நோ செக்யூர் அக்கௌண்ட் கொடுங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு மொபைல் இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு எந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, அதிலிருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்ன அப்படின்னா, செக்யூரிட்டி கீழே பார்த்தீங்கன்னா யுவர் டிவைஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷன்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ ஏதாச்சும் உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் பண்ண மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நிறைய மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத மெசேஜ்லாம் அன்வான்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மெசேஜ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு எதை வச்சு லாகின் பண்ணியிருக்கேன்னா மை ட்ராக் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், இதெல்லாம் வந்து நான் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே சைன் அவுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைன் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜிமெயில் ஐடியை எந்தெந்த ஆப்பில் எந்தெந்த வெப்சைட்டில் கொடுத்துருந்தீங்களோ அத்தனையிலிருந்து வெளியே வந்துடும். இப்போ அதை சைன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா எல்லாத்துலேருந்து வெளியே வந்துருச்சு. ஃபுல்லாகவே எல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ க்ரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால அந்த க்ரோம் ப்ரௌசர் காட்டுது, இல்லைன்னா அதுவும் காட்டாது. ஃபுல்லாகவே எல்லா வேலையுமே வெளியே வந்துருச்சு. நீங்கள் இதை லாக் அவுட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு எந்த ஒரு மெசேஜும் எந்த ஒரு அன்வான்டான மெசேஜும் வராது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க.